ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 6th. இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிவோட் மாஸ்டர் இண்டிகேட்டர் எடுத்துப்போம். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் வந்து பிவோட் லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து புட்டு சைடு தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் மேலே போனது வந்து பிவோட்க்கு மேலே க்ளோஸ் வைக்கல, திரும்பவும் க்ளோஸ் வந்து பிவோட்க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுது. ஸோ அதுலேயே நமக்கு வந்து பிஇ சைடு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட இன்ட்ராடே லெவல்ஸ் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நமக்கு செல் சிக்னல் வந்து எக்ஸாக்டாக 10:09 கிட்ட வந்துச்சு. பிரேக் அவுட் ட்ரேடு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க அங்கேருந்து நம்ம S1 வந்து டார்கெட்டாக வச்சு எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ரீடெஸ்ட் வந்து அடுத்த ரீடெஸ்ட் வந்து ஒரு 10:48 கிட்ட தான் ரீடெஸ்ட் இருந்தது. ரீடெஸ்ட் எடுக்கிறவங்க எஸ்எல்க்கு முன்னாடி இந்த ஜோனுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் எடுத்துருக்கலாம், ஆவரேஜ் பண்ணியிருக்கலாம். அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா நமக்கு எஸ்எல். இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு திரும்பவும் வந்து S1, அதாவது டே லோ, இன்னையோட டே லோ தான் டார்கெட்டு. இதை ஃபிக்ஸ் பண்ணி தான் நானும் குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த கேண்டில் லைன் பார்த்துக்கோங்க. மேலேயும் செல் சிக்னல் இருக்குது, இங்கேயும் பை சிக்னல் இருக்குது. புட்டில் ஒரு 186க்கு நம்ம எடுத்திருந்தாலும் டார்கெட் வந்து 206, ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம இங்கே டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம் ஸ்கேல்பிங்கில். திரும்ப நமக்கு ரீடெஸ்ட் வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு, 1248 கிட்ட. 1248 இந்த ஜோனுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் பர்டிகுலராக இந்த ஏரியா வரும்போது ஸ்டாப் லாஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஏரியாவில் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் 143லேருந்து நமக்கு வந்து 203 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 60 பாயிண்ட் கிட்டத்தட்ட நமக்கு இன்றைக்கி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணோம். இன்றைக்கி சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணி நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சென்செக்ஸில் நிஃப்டியில் ஷேர் பண்ணி மேனுவல் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 இண்டிகேட்டரோட ட்ரையல் வேணும்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அனுப்புங்க. இன்றைக்கி நம்ம ஆல்கோவில் வந்து செல்லிங் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. பையிங்கில் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி புட்டு மட்டும் எடுத்திருந்தது, எஸ்எல் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா போயிருந்தது. ஆல்கோவோட ரிசல்ட்ஸ் இதுதான். ஆல்கோ இண்டிகேட்டர் ஏதாவது ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.